சிறப்பாட்ட நிகழ்வும் அவர்களை கௌரவிப்பான நாளை படிப்பாளர் என்ன பிளான்டேஷன் சகாய சுகன்யா. And we invite to light a oil lamp, Director of NF Plantation, Mrs. Sahaya Suganya. முதலாவது சுடரை ஏற்றிய கௌரவ பிளான்டிப்பாளர் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு திருமதி மேரி பென்சிகா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். புத்தன் சரணம் கச்சாமி நம்மன் ஒரு விஷயத்தை நாங்க போக்கஸ் பண்ணினால் கட்டாயம் அதை செய்து முடிக்கணும் என்ற கொள்கை இருக்கணும், இருந்தா தான் நாங்க சாதிக்கலாம். ஆகவே இனி வரும் காலங்கள்ல எங்கட நிறுவனங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கணும் என்று சொல்லி சொன்னால் நாங்க மட்டும் முன்னேறினா காணாது. நாங்க செய்கிற புண்ணியம் மட்டும்தான் எங்களையும் எங்கட பரம்பரையும் கௌரவப்படுத்தும்ன்றதை யாரும் மறந்துடாதீங்க. விட்டாத முயற்சி உங்கள்ட்ட இருக்குமாக இருந்தால் கட்டாயம் பிஸ்கெட் பாக்கெட்டோடையும் வாடகைக்கு வாங்கின ஒரு மகேந்திரா ஓடையும் தான் எங்கட பிசினஸ ஸ்டார்ட் பண்ணினாங்க. வியாபாரம் விரைவில் இதுல 100 நல்லது, அதுல குறைஞ்சது 2 கெட்டதாச்சும் இருக்கும். நாங்க இடையில சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஓபன் பண்ணுவோம்னு சொல்லி திடீரென்று வலுக்கிட்டோம். கடைக்காரர் மத்தியில பெரிய ஒரு பரபரப்பு. ஒரு நான் அவனோட சேர்ந்து ஓடணும் நினைக்கிறது கிடையாது, ஓடுறவனை எப்படிடா இழுத்து விழுத்தலாம் என்று நினைக்கிறது தான் இங்க இருக்குது. என்னோட ஆசை என்னன்னு கேட்டால் இந்த உலகத்துல அதிகூடின பணியாளர்களுக்கு வேலையை உருவாக்கி கொடுக்கணும்ன்றதான் என்ன. இதுல சில விஷயம் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தணும் என்று நினைக்கிறேன். இதோட விளக்கம் பல பேருக்கு இல்லை. எங்களோட வேலை செய்யற நிதி நிறுவனமாக இருந்தால் சென்ட்ரல் பேங்க்ல என்ன செய்யணும், பதிவு செய்யணும். இந்த விளக்கத்தை நீங்க மக்கள் மத்தியில சொல்லிட்டீங்களாக இருந்தால் பிரச்சனை இல்ல. இதாலதான் மக்கள்கிட்ட காசு எடுக்கிறீங்க, என்ன வேலைக்கு இது போல லாபத்தை போகணும். ஏனென்றால் நாங்க இப்ப ஆட தொழிற்சாலை இது ஏற்றுமதி செய்யக்கூடிய வேலை திட்டங்கள் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம். பிளட் பேங்க்ல பிளட் சரியான லோவா இருக்குது. நிறைய ஆபரேஷன் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. இந்த திட்டத்தை என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு ஏற்றுமதி பொருளாதாரமாக மாறும். முக்கியமான ஒரு மருந்தாக இந்த கத்தாழை கொண்டு போகுது. இதை எல்லாரும் என்ன செய்யணும், நாங்க முதலாவது செயற்பாட்டில் வெற்றி அடைஞ்சிட்டோம். எங்களோட அனைத்து விவசாயிகளும் ஒரு பலனடையக்கூடிய வாரி தான் நாங்க என்ன செய்யறோம், பிளான் பண்ணிருக்கோம். நான் சொன்னவாக எல்லாரும் ரெடியா இருங்க. எங்களோட மக்கள் எல்லாருமே இது விரும்பத்தக்க செயலாக மாறும். வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேயின் தாயகம் என் யூடியூப் சேனலாக மீண்டும் உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். நேச்சுரல் பிளான்டேஷன் நிறுவனமானது தன்னுடைய 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவை நேற்றைய தினம் பூநகரி பிரதேசத்தில் பல்லாயிரக்கணக்கானோரோடு மிக கோலாகலமாக கொண்டாடியிருந்தார்கள். அதனுடைய ஆரம்ப நிகழ்வுகள் பூநகரி வாடியடி சந்தியில் இருந்து பேண்ட் மற்றும் ஏனைய சிறப்பு ஏற்பாட்டோடு விருந்தினர்கள் அவர்களுடைய கட்டட வளாகத்துக்கு அழைத்து வரப்பட்டு அங்கே ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெற்றதன் பின்னர் விருந்தினர் உரை இடம்பெற்றது. அந்த வகையிலே விருந்தினர் உரையிலேயும் நேச்சுரல் பிளான்டேஷன் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற குணதீபன் அவர்களுடைய தலைமை உரை இங்கே முழுமையாக பதிவு செய்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருந்து இந்த நேச்சுரல் பிளான்டேஷன் நிறுவனம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நேச்சுரல் பிளான்டேஷன் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் திரு குணதீபன் அவர்களுடைய தலைமை உரையோடு நீங்கள் தற்போது இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். நன்றி. தற்போது தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளும்.
சிலம்பாட்ட நிகழ்வும் அவர்களை கௌரவிக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பிளான்டேஷன் நிறுவனம் பல்வேறு தடைகளை தாண்டி இன்றைய நாள் பல்வேறு முயற்சிகளுக்கு மத்தியில் சிறப்பான ஒரு நன்னாளாக இன்று கௌரவிக்கப்பட்டு அரங்கேற்றப்பட்டுள்ளது. இந்த சிறப்பான நாளை பிரகடனப்படுத்தும் இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ சிறப்பு விருந்தினர்களை நாங்கள் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ விருந்தினர்களை அன்போடு அழைத்தவனாக தங்களுடைய இருக்கையில் அமர்ந்து அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு நடைபெற உள்ளது. As is our traditional, we will begin this ceremony with the lighting of lamps and worship. முதலாவது சுடரை ஏற்றுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் பணிப்பாளர் என்ன பிளான்டேஷன் சகாய சுகன்யா. And we invite to light a oil lamp, Director of NF Plantation, Mrs. Sahaya Suganya. முதலாவது சுடரை ஏற்றிய என்ன பிளான்டேஷன் பணிப்பாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்த சுடரனை ஏற்றுவதற்காக என்ன பிளான்டேஷன் முகாமைத்துவ பணிப்பாளர் நேச்சுரல் பிளான்டேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினதும் நேச்சர் ஃபார்மிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினதும் குணதீபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கௌரவ பணிப்பாளர் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சுடரை ஏற்றுவதற்காக அன்போடு அழைத்து நிற்பது பூநகரி போலீஸ் பொறுப்பு அதிகாரி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றனர். Next, we call upon Vaunia Mullaitivu NGO Coordinator to light the oil lamp. அடுத்த சுடரை ஏற்றுவதற்காக என்ன பிளான்டேஷன் பொது முகாமையாளர் திருமதி மேரி டென்சிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். சிற்றம்பலம் புலித்தோலை கசைந்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்குன்றை அணிந்தவனே நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் இளையானதொன்றுமிங்கில்லை நேற்றுமென்று நன்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும்
गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि तुतीयंपि बुद्धं शरणं गच्छामि புதுமலத்தூவி புன்னகையேந்தி வரவேற்போம் வரவேற்போம். அடுத்த நிகழ்வாக தலைமை உரையை வழங்குவதற்காக எமது நிறுவனத்தின் நிறுவன முகாமைத்துவ பணிப்பாளர் நேச்சுரல் பிளான்டேஷன் நிறுவனத்தின் பணிப்பாளருமாகிய திரு டி குணதீபன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். குட் மார்னிங், அனைவருக்கும் வணக்கம். பெரும் சிரமத்தில் மத்தியில் எங்களோட நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணின மண்ணில் இந்த ப்ரோக்ராமை செய்யணும் திடீரென்று தான் பிளான் பண்ணியிருந்தோம். போன வருஷம் பிளான் பண்ணினபடி எங்களுக்கு அதை மலேசியாவில் இந்த எங்களோட செகண்ட் இயர் அனிவர்சரியை கொண்டாடணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாருமே அதில் வந்து நாங்கள் பங்கு பெற்றுவோம்னு சொல்லியிருந்தீங்க. இதில் சில பேர் மட்டும்தான் அதுக்கு தகுதியான ஆட்களாக இருக்கிறீங்க. அதனால எங்களோட இந்த ஆனுவல் ப்ரோக்ராம் எங்களோட ஸ்ரீலங்கா மண்ணிலேயே கொண்டாட வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஒரு விஷயத்தை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணினால் கட்டாயம் அதை செய்து முடிக்கணும் என்ற கொள்கை வந்து இருக்கணும். இருந்தால் தான் நாங்கள் சாதிக்கலாம். ஏனோ தானோ பாப்பம் ஒரு காலமும் சாதனை நடக்காது. எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இந்த இலக்குக்கு போயே ஆவோம்னு சொல்லி முடிவோடு இருக்கணும். சரியான ஷோர்ட் டைமில் எங்கட நிறுவனத்துக்கும் ஒரு சொந்தமாக ஒரு லேண்ட் இருக்கணும், சொந்தமாக ஒரு பில்டிங் இருக்கணும். எல்லாம் எங்கட நிறுவனத்தில் நான் இருந்தாலும் அந்த நிறுவனத்தில் பேரில் இருக்கணும் இல்லை. ஆகவே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கட பணியாளர்களோட ஒத்துழைப்போட ஒரு மாத காலப்பகுதிகளில் இந்த தற்காலிக பில்டிங் என்ன செய்திருக்கிறோம், அமைச்சிருக்கிறோம். எல்லாரும் வந்து தட்டி பார்க்குறேன் மீது தற்காலிகமாண்டு அந்த அளவில் சந்தோஷம். தூண் போட்டிருக்கிறீங்களா எல்லாம் தற்காலிகமா போட்டிருக்கிறீங்கண்டா என்ன செய்யறேன் தட்டி பார்த்துட்டு தான் போறேனும். ஆகவே இனி வரும் காலங்களில் எங்களோட நிறுவனங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கணும் சொல்லி சொன்னால் சொந்தமாக எங்களோட பிரான்ச்சுகளை திறக்கணும்ன்றதான் நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த பில்டிங்கை இது அமைச்சதுக்கு பிறகு எனக்கு அந்த ஒரு முடிவு வந்துச்சு. ஏன்னு சொல்லி சொன்னால் 1 மந்த்ல நாங்கள் என்ன செய்யலாம். நான் நினைக்கிறேன் கட்டிடம் கட்டி 100 வருஷம் இருக்கோ இல்லையோ, இது 100 வருஷம் இருக்கும். பயப்பட வேண்டிய அவ்வளவு உறுதியாக தான் என்ன செய்யிருக்கிறோம், கட்டி இருக்கிறோம். இப்படியே வளர்ச்சி பாதையில் நாங்கள் போய் கொண்டிருக்கேங்க. ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்குது. போன முறை இப்படி ஒரு கோல்ல தான் இருந்தாங்க, இன்றைக்கு அங்கால என்ன ஒரு கோல் உண்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்ப நாங்க முன்னேற்றம்ன்றது எங்களுக்கு கட்டாயம் இருக்குது. அடுத்த கட்டம் நாங்க மட்டும் முன்னேறினா காணாது, எங்களோட சேர்ந்து சமுதாயமும் முன்னேறணும். இவ்வளவு பேருக்கு மத்தியில் ஒரு 73 பேர் தான் முன்னுக்கு வந்தீனம். சிலருக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாம இருக்கலாம், சிலருக்கு பயம் இருக்கலாம்.
சரியா? சிலருக்கு ஏன் நாங்க கொடுக்கணும் அலட்சியம் இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் நாங்க எவ்வளவுதான் உழைச்சு எவ்வளவுதான் சேர்த்தாலும் நாங்க செய்கிற புண்ணியம் மட்டும்தான் எங்களையும் எங்கட பரம்பரையும் கௌரவப்படுத்தும்ன்றதை யாரும் மறந்துடாதீங்க. பணம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். எப்ப லாபம் வரும் எப்ப நட்டம் வரும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. நட்டம் வந்தாலும் விடாத முயற்சி உங்கள்ட்ட இருக்குமாக இருந்தால் கட்டாயம் அடுத்த லாபத்தை நோக்கி என்ன செய்யலாம், போகலாம். எங்கட நிறுவனம் மாதிரி. சரியா? ஆரம்பத்துல நான் நினைக்கிறேன், ஆரம்பத்தில் உள்ள ஆட்களுக்கு தெரியும். திருப்பி திருப்பி நான் ஒரே சொல்ற விஷயம்தான், சில பேருக்கு தெரியாம இருக்கும். நாங்க யாரும் இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தோட உருவாக இல்லை. சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட் பேக்கெட்டோடையும் வாடகைக்கு வாங்கின ஒரு மகேந்திரா ஓடையும் தான் எங்கட பிசினஸ ஸ்டார்ட் பண்ணினாங்க. இன்றைக்கு வியாபாரம் செய்தால்தான் நாளையான் எங்கட நிறுவன செலவு, அந்த மாச எம்ப்ளாயிடு சம்பளம் என்ற நிலைமையில தான் எங்கட நிறுவனத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதுல பல இன்னல்கள் மத்தியில, பல பிரச்சனைக்கு மத்தியில எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் அறியாமையால் ஏற்பட்ட பிரச்சனை, போதிய விளக்கமின்மையால் ஏற்பட்ட பிரச்சனை. எங்களுக்கு அரசாங்க மத்தியிலே இருந்தாலும் சரி, வெளி மட்டத்தில் மக்களுக்கு மத்தியிலே இருந்தாலும் சரி, எங்கட எம்ப்ளாயால கொடுக்கப்பட்ட விளக்கம் போதிய அளவு இல்லாத காரணத்தால் தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பத்துல வந்தது. இப்பயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாருக்கும் போதிய அளவு நான் நினைக்கிறேன் இப்ப மீடியா பப்ளிக் இதுல வாரபடி எல்லாருக்கும் சிலருக்கு தெரிய வந்ததால இப்ப எங்கட நிறுவனத்தை பற்றி ஓரளவு தெரிஞ்சு கொண்டு இருக்கும். வியாபாரம் என்று விரைவில் இதுல 100 நல்லது, அதுல குறைஞ்சது 2 கெட்டதாச்சும் இருக்கும். மேக்சிமம் எங்கட நிறுவனத்தில் அந்த 2 கெட்டதையும் இல்லாத அளவுக்கு செய்யணும்ன்றதான் நான் முடிவெடுத்து செய்து கொண்டு வரேன். இதுக்கு உதாரணம், நாங்க இடையில சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஓபன் பண்ணுவோம் சொல்லி திடீரென்று வெளுக்கிட்ட வேகத்திலேயே கடைக்காரர் மத்தியில பெரிய ஒரு பரபரப்பு. நாங்க எல்லாம் என்ன செய்யற, வீட்டுக்கு போறதா. ஏனென்றால் நாங்க பிளான் பண்ணினதின்படி, நான் மெட்டாக்களை மாதிரி இல்லை, எங்கட விஷயத்தை எல்லாமே பப்ளிக்ல சொல்றதால யார் வேணாலும் செய்துட்டு போல, நான் அதை தடுக்க மாட்டேன். ஏன்டா முன்னேற்றம்ன்றது எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம். அதால ஒளிச்சு மறைஞ்சு நாம் வியாபாரம் செய்யறதில்லை. இவ்வளவு குறைஞ்ச விலையில மக்களுக்கு நீங்க கொடுத்தால் நாங்க வியாபாரம் செய்யலாத நிலைமை ஏற்படும் என்று ஒரு பயம். ஆகவே அதுல பாதிக்கப்படுறார்கள் ஆரம்ப கட்டத்தில் கிராம மட்டத்தில் இருக்கிற வியாபாரிகள் என்றதால அந்த வியாபாரத்தை கொஞ்சம் ஒத்தி வச்சு அதுக்கான மாற்று நடவடிக்கையாக சில விஷயங்களை கையாண்டு கொண்டு வாரம். ஆனால் காலம் புள்ள அப்படியே என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். அவைகளுக்கு நாங்க குறைஞ்ச விலையில ஒரு பொருளை கொடுத்து விற்கக்கூடிய மாதிரி ஒரு பிளான் ஒன்று செய்யலாம். ஏனென்றால் நீங்க எல்லாருமே மக்கள் மத்தியில கிராமத்துல வேலை செய்யறதால இப்ப இந்த எங்கட பர்னிச்சர்ஸ் வியாபாரத்திலேயே என்ன யாருக்கும் தெரியாது, எங்கட கம்பெனியோட பேர் மட்டும்தான் தெரியும். அங்க அவார்ட் செரமனியில எங்கட பேர் கூப்பிடைகள் எல்லாருமே திரும்பி பார்த்தோம், மாறா இது புதுசா இருக்கு. ஒவ்வொருத்தரும் கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆகவே ஷார்ட் டைம்ல நாங்க அந்த பிசினஸ் எட்டி பிடிச்சிருக்கிறோம். ஷார்ட் டைம்ல நாங்க பிசினஸ் அவ்வளவுக்கு வந்திருக்கிறோமாக இருந்தால் எங்களோட வியாபார தன்மை எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கும் விளங்கும், எல்லாருக்குமே விளங்கும். ஆகவே இந்த சூப்பர் மார்க்கெட் பிளானும் வந்திருக்குமாக இருந்தால் பெரிய ஒரு பாரிய ஒரு புரட்சியாக இருந்திருக்கும். பெரிய பெரிய பிரச்சனைகள் என்ன செய்திருப்போம், சந்திச்சிருப்போம். இங்க வந்து போட்டி போடுறதுக்கு நிறைய பேருக்கு பயம், ஆனா போடாம படுறதுக்கு எல்லாருக்குமே ஈஸியா தெரிஞ்ச விஷயம். நான் அவனோட சேர்ந்து ஓடணும்னு நினைக்கிறது கிடையாது, ஓடுறவனை எப்படிடா இழுத்து விழுத்தலாம் என்று நினைக்கிறது தான் இங்க கூட இருக்குது. ஆகவே நாங்க விழாத அளவுக்கு நிதானமாக நின்று யோசிச்சு எங்கட பயணத்தை தொடரணும். இன்றைக்கு எங்கட இந்த இடத்துல இருந்து நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால்,
எனக்கு மிக என்னோட ஆசை என்னன்னு கேட்டால் இந்த உலகத்துல அதிகூடின பணியாளர்களுக்கு வேலையை உருவாக்கி கொடுக்கணும்ன்றதான் என்ற ஆசை. இதுல எனக்கு லாப நோக்கம் வரணும்ன்ற சிந்தனை எனக்கு இருக்கல. ஆனால் பணியாளர்கள் உருவாகிக்க நிறுவனம் கட்டாயம் லாப நோக்கத்தோடு நகரும் என்றது எனக்கு தெரியும். இதுல சில விஷயம் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தணும் என்று நினைக்கிறேன். இப்ப நாங்க செய்யற வியாபாரம் இந்த பிளான்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் இது சம்பந்தமா நிறைய கம்பெனிஸ் வந்துட்டது. இதோட விளக்கம் பல பேருக்கு இல்லை, எங்களோட வேலை செய்யறாங்களுக்கு பல பேருக்கு இல்லை. நாங்க ஒரு நிதி நிறுவனம் அல்ல, வியாபார நோக்கத்தை கொண்ட ஒரு நிறுவனமாக, ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாகத்தான் நாங்க இருக்கிறோம். பிளான்டேஷன் கம்பெனிஸ் எல்லாமே அதுதான். ஆகவே ஒரு நிறுவனம் என்று வரையக்குள்ள அதுல எல்லா செயற்பாடும் இருக்கும். வியாபாரம் இருக்கும், நிதி செயற்பாடு இருக்கும், நிர்வாக செயற்பாடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆகவே அதை தெளிவாக சொல்ல தெரியும். நிதி நிறுவனமாக இருந்தால் சென்ட்ரல் பேங்க்ல வந்து என்ன செய்யணும், பதிவு செய்யணும். ஆகவே வியாபார நிறுவனங்கள் எதுவுமே இந்த சென்ட்ரல் பேங்க்ல கட்டுப்பாட்டுக்கு போகாது. ஆனால் தொடர்பாடல் ஒன்று இருக்கும். அதை தொடர்பாடல் நீங்க சொல்லக்கூடாது, நாங்க அங்க பதிவு செய்திருக்கிறோம். ஏடிஎஃப் உங்களுக்கு பே பண்றோம், உங்களோட ஊழியர் சேமனான நிதி நாங்க பே பண்ணிக்க, அது சென்ட்ரல் பேங்க் கூட போகுதுன்ற உடனே நாங்க நினைக்க கூடாது சென்ட்ரல் பேங்க் எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பாடல் இல்லாம என்ன செய்யலாது. மத்திய வங்கி இல்லாம ஒரு பண பரிமாற்றம் கொண்டு செய்யலாது. வெளிநாட்டில இருந்து ஒரு காசுங்களுக்கு வரணுமாக இருந்தாலும் மத்திய வங்கிக்கு வந்துதான் என்ன செய்யணும், வரணும். இதை வடிவா என்ன செய்யுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. கஸ்டமர் மத்தியில நீங்க விளங்கப்படுத்த, எங்கட வியாபாரத்துக்கு நீங்க தார காசுக்கு நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம், லாபம் தாரோம். இந்த விளக்கத்தை நீங்க மக்கள் மத்தியில சொல்லிட்டீங்களாக இருந்தால் பிரச்சனை இல்ல. இதாலதான் நீங்க நிதி நிறுவனம் என்று செயற்பாட்டை மனசுல வச்சு கதைச்சிங்களாக இருந்தால் பிரச்சனை என்ன செய்யும், வரும். ஆனா நிறுவன ரீதியாக நாங்க என்ன செய்யறோம்னா எல்லாம் சரியான முறையில வியாபார நோக்கத்தை தான் செய்து கொண்டு போறோம். ஆனா நான் சொல்லியிருந்தேன், எங்களுக்கு இந்த பினான்ஸ் கம்பெனி நாங்க பேங்க் எல்லாம் செய்வோம். சோ அதுக்குரிய முயற்சி நாங்க செய்து கொண்டு இருக்கிறோம். அது வரும்போது நாங்க அந்த செயற்பாட்டில் என்ன செய்யலாம், இறங்கலாம். அது வரைக்கும் எங்களோட வியாபாரத்தை முக்கியமாக செய்தால்தான் மக்களுக்கான லாபத்தையும் கூடிய அளவு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். வியாபாரம் செய்யாமல் லாபம் என்ன செய்யாது, வராது. ஆனால் ஒரு விஷயம் வடிவ விளங்கி கொள்ளுங்க. என்னோட ஒரு ஆள் முந்தி கேட்டார், ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணிக்க, நீங்க மக்கள்கிட்ட காசு எடுக்கிறீங்க, என்ன இன்றி வேலைக்கு இந்த இவ்வளவு லாபத்தை கொடுக்க போறீங்க. நான் சொன்னேன், லாபத்தை உடனே என்ன செய்ய இயலாது, கொடுக்க இயலாது. நான் உங்கள்ட்ட கடன் வாங்கினாக இருந்தால் 3 மாசம் வயல் விதைச்சால் 3 மாசத்துக்கு பிறகு என்ன செய்யலாம், அறுவடை செய்யலாம். அதே மாதிரி உங்கள்ட்ட வாங்குற காசு வச்சு கொண்டுதான் என் வியாபாரத்துல எல்லா செயற்பாட்டையும் நான் என்ன செய்யணும், செய்யணும். ஆனால் எவ்வளவு காலத்துல இந்த லாபத்தை எடுத்துருவேன்ன்றது எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில நாங்க ஸ்டார்ட் பண்ணி, நாங்க என்னோட இருந்த முகந்தன் டென்சியா அவர்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல, அதே மாதிரி இந்த வேலைக்கு தெரியும். அதே மாதிரி படிப்படியா எங்களோட வியாபாரங்களை நாங்க என்ன செய்யறாங்க, ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆகவே இந்த வருஷத்தோடு எங்களோட வியாபாரம் இன்னும் அதிகூடின வளர்ச்சிக்கு போகணும். ஏனென்றால் நாங்க இப்ப ஆட தொழிற்சாலை இது ஏற்றுமதி செய்யக்கூடிய வேலை திட்டங்கள் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த கைப்பொருள் உற்பத்தி எங்களோட நாட்டில் கிடைக்கிற அதை ஏற்றுமதி செய்யறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த செயற்பாடு எல்லாம் 8ஆம் மாசம் 9ஆம் மாசம் அளவில் செயற்படுத்துவோம் என்றதால எங்களோட தொழில் மேல மேல டெவலப் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வருஷம் மிக மிக கூடவாக இருக்குது. 100% இருக்கு, கூடவாக இருக்குதுல 100% நடக்கும். சரியா? ஆகவே இந்த சமூக சேவை என்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க உழைக்கிறது சந்தோஷம். நீங்க எங்களுடைய நிறுவனத்துல உழைக்கிறதால எனக்கு என்ன சந்தோஷம் இருந்தாலும், எங்க நிறுவனத்தில் இருக்கிறார்கள் இந்த சமூக பணியிலையும் இருக்கிறீங்கன்றது அதை விட சந்தோஷமாக இருக்கும். அந்த பண்பை வளர்த்து கொள்ளுங்க. அதுதான் மிக முக்கியமான ஒன்று. எங்கள்கிட்ட இருக்கிற ரத்தம் வீணாக அழிஞ்சு போற ரத்தம் தான். நான் நினைக்கிறேன், நாங்க நேற்று கொடுத்த ரத்த தானத்துல ஒரு
குறைஞ்சது ஒரு 2-3 உயிராகம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புறேன். ஏனென்றால் பிளட் பேங்க்ல பிளட் வந்து சரியான லோவா இருக்குது. நிறைய ஆபரேஷன் எல்லாம் பெண்டிங்ல இருக்குது. எங்களோட மக்கள் எல்லாம் இது முன் வந்து இந்த பிளட் டொனேஷன் செய்யாதால தான் டாக்டர்ஸ், திறமையான டாக்டர்ஸ் எங்களோட நாட்டில் இருந்தும் நிறைய ஆபரேஷன் எல்லாம் பெண்டிங்ல இருக்குது. இருக்கிற மிக மிக முக்கியமான காரணம் இந்த ரத்தம் பற்றாக்குறை. இந்த ரத்தம் பற்றாக்குறை என்றதை நாங்க ஒவ்வொரு தரம் சுயமா சிந்திச்சு சுயமா முடிவெடுத்து தானம் செய்ய வலுக்கூடாது. நான் உங்களை யாரையும் கட்டாயப்படுத்த இயலாது. சம்பளம் தரைகளை கட்டாயப்படுத்தலாம். இந்த வேலை செய்தால் தான் உங்களுக்கு சம்பளம் இவ்வளவு தருவோம், இதை செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரமோஷன் தருவோம். அது கட்டாயப்படுத்தி என்ன செய்யலாம், செய்யலாம். இது உங்களோட மனசுல இருந்து என்ன செய்யணும், வரணும். ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் என்று நாங்க நினைச்சமாக இருந்தால் முதலாவது பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கணும். நான் ஒரு ஆள் மட்டும் உற்பத்தி செய்தால் பெரிய அளவில் என்ன செய்யலாது, உற்பத்தி செய்ய இயலாது. மக்கள் எல்லாரும் சேர்ந்து உற்பத்தி செய்தால் அது பெரிய அளவில் என்ன செய்யும், உற்பத்தி செய்யலாம். அந்த வகையில தான் நாங்க இந்த கத்தாழ திட்டத்தை என்ன செய்தாங்கன்னா ஒவ்வொரு வீடு வீடாக கொண்டு கொடுத்தது நோக்கம் எல்லா மக்களிடையும் இது பரவும் போது, இது ஒரு மூலப்பொருளாக உருவாகும் போது இதை பாரியளவு உற்பத்தி செய்து நாங்க பாரியளவான லாபத்தை எமது நாட்டுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு ஏற்றுமதி பொருளாதாரமாக மாறும். இன்றைக்கு நாங்க நினைக்கிறோம் பெருந்தோட்ட பயிற்சி ஊடாகத்தான் எங்களோட வருமானங்களை நாட்டுக்கு கிட்டி கொண்டிருக்கிறோம் என்ற மாதிரி இனி வரும் காலங்கள்ல எங்களுக்கு எங்களோட மருத்துவ செலவுகள் தான் இப்ப அதிகமா போய்கொண்டிருக்குது. எல்லாருமே இப்ப யோசிக்கிற விஷயம் என்ன சொல்லி சொன்னால் இந்த மூலிகை கோடி வந்துட்டு மறுபடியும் என்ன ஆயுர்வேதம். இந்த ஆயுர்வேதத்துல மிக மிக முக்கியமான ஒரு மருந்தாக இந்த கத்தாழை தான் இருக்குது. இத நாங்க எங்களோட நாட்டுல அரிய வகை தாவரமாக கெசட் பண்ணப்பட்டு, 2 அழிஞ்சு போற தாவரமாக கெசட் பண்ணப்பட்டு இது பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் என்றுதான் இதுல எங்க நாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. இது தடை செய்யப்பட்ட விஷயம் அல்ல. நிறைய பேர் வடிவ கொள்ளணும். அரிய வகை தாவரம், இது அழிஞ்சு கொண்டு போகுது. இதை எல்லாரும் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அந்த விதத்துல நாங்க எல்லா மக்கள்கிட்டையும் கொடுத்து, நீங்க யோசிக்கலாம் காசு வாங்கி தானே நாங்க கொடுத்தனாங்க. அதே மாதிரி மக்கள் எல்லாரும் என்ன செய்யறேனும், பேசுறேனும், எடுக்க இல்லைன்னு சொன்னா பேசுறேனும். நாங்க முதலாவது செயற்பாட்டில் வெற்றி அடைஞ்சிட்டோம். எங்களோட நாட்டுல இது அரிய வகை தாவரம் இல்லை என்றதுல என்ன செய்யிட்டோம், வெற்றி அடைஞ்சிட்டோம். இப்ப எந்த வீட்டுல நீங்க வடகிழக்குல எந்த வீட்டை போனாலும் கத்தாழை இல்லாத வீடு 100% எல்லா வீட்டிலையும் கத்தாழை என்ன செய்யிட்டோம், உருவாக்கிட்டோம். இனி இந்த உருவாக்கத்தை வச்சு நாங்க கொள்வனவு செய்ய ஒவ்வொரு தரும் தங்களுக்குரிய உற்பத்திக்குரிய விவசாயத்துக்குரிய குட்டிகளை என்ன செய்யலாம், வேற வீடுகளில் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அப்ப குறைஞ்ச செலவில் அனைத்து விவசாயிகளும் ஒரு பலனடையக்கூடியவாறு தான் நாங்க என்ன செய்யறோம், பிளான் பண்ணி இருக்கிறோம். நான் சொன்னால் இந்த 1ஆம் தேதியில இருந்து எங்களோட இலக்கொள்வனவை என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லியிருந்தான். அதுக்கு அமைவாக எல்லாரும் ரெடியா இருங்க. எங்களோட உற்பத்தி நான் நினைக்கிறப்ப கேர் ஆயில், அடிக்கவலுக்கிட்டம், கத்தாழை சோப்பு இதெல்லாம் எங்களோட 1ஆம் தேதியில இருந்து எங்களோட இந்த நேச்சர் ஃபார்மிங் உரிய கொள்வனவு என்ன செய்யும் 100% நடக்கும். இதற்கு பிறகு எல்லாருமே எங்களோட மக்கள் எல்லாருமே இது விரும்பத்தக்க செயலாக மாறும். ஆனால் யாரும் ஒருத்தர் 2 பேர் என்ன செய்ய வேண்டாம், அதுல எங்களை விமர்சிக்கிறார்கள் இருக்கிறேனும். ஆனால் இந்த விமர்சனத்தை தாண்டி நாங்க வளர்ந்து நிக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு ஆதரவா நிறைய மக்கள் நிக்கிறீனும், ஆதரவா நிறைய அமைப்புகள் என்ன செய்யணும் சொன்னாங்க. எங்களோட கடந்த காலத்தையும் எங்களோட நிகழ்காலத்தையும் கருத்தில் கொண்டு எங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில நிறைய பேர் கை கொடுக்குறதுக்கு என்ன செய்யிருக்கிறீனும், வந்திருக்கிறேனும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்களோட எதிர்காலம் மிக மிக சிறப்பாகத்தான் இருக்கும். என்னோட பணியாளர்கள் அனைவரும் குடும்பத்தோட சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும் என்று நான் ஆசைப்பட்டு கொண்டு, இளமை இருக்கேங்க, எங்களுக்கு துடியாட்டம் இருக்கேங்க, உழைக்கக்கூடிய அளவுக்கு உழைப்பம்.
ஆனா ஒரு விஷயம் வடிவங்களை கொள்ளுங்க, அடுத்தடுத்த நிறுவனங்கள்ல இருக்கிற மாதிரி என்னோட நிறுவனத்துல கட்டுப்பாடுகள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஆனால் சட்டத்திட்டங்களை மதிக்க பழகணும். நிறுவன சட்டத்திட்டமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களோட பிரான்ச் மேனேஜர் சொல்ற ரூல்ஸ்களா இருந்தாலும் சரி, இதுகளை நீங்க கொஞ்சம் மதிச்சு நடக்கணும்ன்றதை கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி.